அந்த ஆளுக்கு அறிவில்லையா? நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை. உதயநிதி ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. வாங்க என்ன சொல்லிக்காங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவின் போது திமுகவை சரமாரியாக விமர்சித்தார். சமூக நீதி பேசும் திமுக அரசு எந்த ஒரு விஷயங்களும் சரியில்லை எனவும் 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மக்கள் திமுகவை வீழ்த்துவார்கள் என்றும் கூறினார். அதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் அர்ஜுனன், தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்கிறது என்றும் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் மன்னர் ஆட்சியை வீழ்த்துவார்கள் என்றும் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறினார். அதோடு விஜய் அரசியல் களத்துக்கு வர வேண்டும் எனவும் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் கூறினார். இதற்கு தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஆட்சி தான் நடைபெறுகிறது. அந்த ஆளுக்கு அறிவில்லையா? மன்னராட்சி ஒன்றும் நடைபெறவில்லை, இது கூட அவருக்கு தெரியாது என்று கூறினார். அதன் பிறகு விஜய் குறித்த கேள்விக்கு நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார். மேலும் பிறப்பால் இங்கு ஒருவர் முதல்வரானதாக அவர் கூறிய நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வராகி உள்ளார் எனவும் அந்த ஆளுக்கு அறிவில்லையா எனவும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. முக்கியம் அந்த மாதிரி அரசு நடவடிக்கை இல்ல. சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க புறப்பால மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு. அந்த அறிவுரை அந்த ஆளுக்கு அதுதான்